intensity due to finite infinite wire carrying current I. So magnetic field intensity na H, wire அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து லைன். சரிங்களா, லென்த் ஆஃப் வயர். இப்போ வந்து லைன். ஃபஸ்ட்டு டயக்ராம் எப்படி வரையணும் அப்படின்னா, ஸோ 3 பாயிண்ட் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பாயிண்ட்டு, மினிமம் பாயிண்ட்டு, சென்டர் பாயிண்ட். ஸோ இது வந்து டிஎல்னு எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ இதுதான் சி, இது பி, இது ஏ. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் பி இருக்கும். ஸோ 3 அதில் ஜாயின் பண்ணி விட்டுருணும். ஸோ இது ஆல்ஃபா, இது ஆல்ஃபா 1, இது ஆல்ஃபா 2. ஸோ 0 to B ஓட லென்த் வந்து ரோ. ஓகே, ஸோ அப்போ அதோட பாயிண்ட் ரோ, 0, 0. இதோட லென்த்து சி வர வந்து இசட். இப்போ 0, 0, இசட். ஸோ எடுத்தோன்னா ஆம்பியர் சர்க்கியூட்டில் ஃபார்முலா எழுதணும். சாரி, பயோசர்வட்டில் ஃபார்முலா எழுதணும். EH is equal to IDL cross product of R divided by 4 by R cube. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த R கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்ன்றது என்னது அப்படின்னா, இந்த ரோ, 0, 0லேருந்து 0, 0, இசட்டை மைனஸ் பண்ணணும். இப்போ ரோ ஆஃப் ஏ ரோ minus z of dz, sorry, az. இதுக்கு மாடுலஸ் எடுத்து கியூப் போட்டோம்னா நம்ம இப்போ எழுதுகிற மாதிரி ரோ ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2. ஓகே, ஸோ டிஎலுக்கு பதிலாக dz az போடணும். ஓகே, ஸோ ஆர் கியூபு டிஎல், இதை 3 எழுதிங்க. ஆர் என்ன வருது, ஆர் கியூப் என்ன வருது, டிஇசட். ஸோ இது ரோவு மைனஸ் இசட் ஏஇசட்டு, கியூபு போட்டோன்னா இதுக்கு ரூட் ஆஃப் ரோ ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னு வரும். இதுக்கு கியூப் போட்டோம்னா 3/2 ஆகிடும். டிஎலுக்கு பதிலாக டிஇசட் ஏஇசட். ஸோ இதெல்லாம் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் டிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஐ, டிஎலுக்கு பதிலாக ஆருக்கு பதிலாக டிவைடட் பை 4/r கியூபுக்கு பதிலாக. ஓகே, இப்போது ஏஇசட் கிராஸ் ஏஇசட் என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். அதனால் இந்த டேர்ம் வராது. சரிங்களா, இந்த டேர்ம் வராது. இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். அடுத்து இது மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாம். இப்போ டிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஐடிஇசட் ரோ ஏஇசட் கிராஸ் ஏ ரோ டிவைடட் பை 4 ரோ ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2. ஓகே, ஏஇசட் கிராஸ் ஏ5 வந்து என்ன அப்படின்னா ஏ ரோ படிச்சிருவோம். கார்டீஷியனில் சாரி சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டமில். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஐ ரோ டிஇசட் ஏ5 டிவைடட் பை 4 ரோ ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் 3/2. ஸோ நான் எனக்கு ஹச் வேணும் அப்படின்னா டிஹெச்சை நான் என்ன பண்ணணும்னா இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ ஹச் வேணும்னா இன்டகிரேஷனாக ஐ ரோ ஏ5 டிஇசட் டிவைடட் பை 4 ரோ ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் 3/2. இப்போ இதில் நான் இசட்டு கண்டுபிடிக்கணும், டிஇசட்டும் இசட்டும் கண்டுபிடிக்கணும். இதில் அடுத்த ஸ்டெப். சரிங்களா, ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சோம் இல்லையா, ஸோ அதிலிருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் எனக்கு போட தெரியலை அப்படின்னா நீங்கள் காட் ஆல்ஃபா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல்ஃபா, இதுக்கு வந்து இசட்டு, இது வந்து ரோ. ஸோ காட் ஆல்ஃபா போடும்போது இசட் பை ரோன்னு வரும். இசட்ஸ் ஈக்குவல் டு ரோ காட் ஆல்ஃபா.